1965 தருமபுரியில துவங்கப்பட்ட டிஎன்சி சிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனம் வந்து இன்றைக்கு 60 ஆண்டை நெருங்குகிறது, 60 ஆண்டை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு இந்த கலைவாணர் அரங்கத்துல இந்த ஒரு நிகழ்ச்சியில வாடிக்கையாளர்கள் அனைவருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்காங்க. எங்களுக்கு இந்த 60வது ஆண்டு என்று சொல்லும் போது பாத்தீங்கன்னாக்க எங்களுடைய இந்த ஏடிஓ அப்படின்றது மாதம் இருக்கக்கூடிய கணக்கிடக்கூடிய ஏடிஓ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்டு நிறுவனங்கள்ல டாப் 3 என்று சொல்லக்கூடிய 3 நிறுவனங்கள்ல எங்களுடைய டிஎன்சி சிட் ஃபண்ட் நிறுவனமும் இந்த முதல் 3 இடங்கள்ல பிடிச்சிருக்கு. இன்றைக்கு இந்த 60வது ஆண்டுல இந்த ஏடிஓ 100 கோடி நாங்க இந்த ரீச் பண்ணிருக்கோம். இன்னைக்கு அதை எங்களுடைய வாடிக்கையாளர்கள் பெருமையை நாங்க இந்த வெற்றி விழாவாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இது இன்றல்ல நேற்றல்ல ஒரு நாள்ல சாதிச்சக்கூடிய சாதனை கிடையாது. இன்னைக்கு இந்த ஒரு நேர்மைக்கு கிடைச்ச ஒரு வெற்றி. என்னுடைய தந்தையார் அவர்கள், மறைந்த தந்தையார் அவர்கள் டி.என். சின்னசாமி அவர்கள் தருமபுரியில நேர்மையோட செயல்பட்டு இந்த பணத்தை சரியான முறையில கொடுக்கணும்னு சொல்லி துவங்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை 60 ஆண்டுகள் சிறப்பா செஞ்சுட்டு இருக்கோம்னாக்க அது காரணம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நல்ல வாடிக்கையாளர்கள் தான். இன்றைக்கு இன்னைக்கு இந்த 500 ரூபாய் நோட்டு 1000 நோட்டு செல்லாது என்ற காலத்திலையும் சரி, மற்ற இந்த கோவிட் காலத்திலும் சரி, என்னுடைய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு அனைவருக்கும் எல்லா இந்த தொகையும் ஒரு நாள் கூட தவறாமல் செலுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா மற்ற நிறுவனத்தை விட நாங்கள் ஒரு வாரத்திலே பேமெண்ட் கொடுக்குறோம். இன்றைய வரலாம் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். 1 வீக்ல வித்தின் a வீக் எல்லாத்துக்கும் பேமெண்ட் ஆயிடுது. அதுக்கு காரணம் சரியாக கட்டக்கூடிய வாடிக்கையாளர்கள் தான் எங்கிட்ட இருக்கிறாங்க. 95% ப்ராம்ப்ட் பேமெண்ட் கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. அது மிக பெருமையா சொல்றேன். அந்த வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் எங்களுடைய சீட்ல புது குரூப்ல சேர்றதுக்கு அவர்களே அவருடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சொல்லி எங்க சீட்ல சேர வைக்கிறாங்க. அப்படின்னு எங்களுடைய சேவை இதுவரை 10 லட்சம் வாடிக்கையாளர் ரீச் ஆயிருக்குது. 1 லட்சம் வாடிக்கையாளர் ஹாப்பி கஸ்டமராக கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய 36 வாடிக்கையாளர் இன்று வரை என்னுடைய சிட் ஃபண்ட்ல 1 லட்சம் முதல் 5 கோடி வரை நடத்திட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்குமே பேமெண்ட் ஆன் பேமெண்ட், எல்லாத்துக்குமே சரியான நேரத்தில் குறித்த நேரத்தில் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த சீட்டுனா சொன்னா உங்களுக்கு தெரியும், பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் வேறு, பதிவு செய்யப்படாம நிறுவனம் வேறு. இதை நீங்க பிரச்சனை அதை ஒன்னா பார்க்காதீங்க. மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட அதிக வட்டி தரேன், அதிக டிவிடெண்ட் தரேன்னு சொல்லி இந்த அன்ரிஜிஸ்டர்ட் சீட்டு, பதிவு செய்யப்படாத சீட்டுலாம் நடத்துறதெல்லாம் அவங்களால நடத்த முடியாம விட்டுட்டு போறதுனால சீட் ஃபண்ட்ல பணம் போட்டு ஏமாந்து விட்டார்கள் என்று பதிவு செய்யப்படாத இடத்துல தான் சொல்ல முடியும். எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் எந்த நிறுவனமே பணத்தை போட்டுட்டா சரியான முறையில் கொடுத்துருவாங்க ஒழிய யாரும் நிறுத்திட்டு போவதோ இல்லை ஏமாத்திட்டு போக முடியாது. ஏன்னா மாவட்ட பதிவாளர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் டெபாசிட் பண்ணி தான் இது குறிப்பே ஆரம்பிக்கிறோம். சீட்டு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு சேவிங்ஸை பத்தி எல்லாம் இளைஞர்கள்லாம் தெரியணும். இளைஞர்கள்லாம் இந்த சேவிங்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மாதம் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல பழக்கத்தை உருவாக்கணும்னு சொல்லி மாணவர்களிடத்துல இருந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அதை அதன் அடிப்படையில இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இன்னைக்கு சீட்ல பணம் கட்டக்கூடிய அளவுல கேட்டுட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதை விட சீட்ல போட்டா சேஃபா இருக்கும், பணம் பாதுகாப்பானது என்று தெரிஞ்சுக்கிட்டு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வரணும் என்றுதான் நாங்க எல்லாத்தையும் இளைஞர்களை கூப்பிடுறோம். இங்க இருக்கக்கூடிய சீட்ல இருக்கிற அத்தனையுமே அனுபவம் வாய்ந்தவர்கள், 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள்லாம் சீட்ல போடுறாங்க. ஏன்னாக்க டிவிடெண்ட் 8% 12% கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். பணம் பாதுகாப்பா இருக்கும். தேவையான நேரத்துல சீட்டு எடுத்துக்கலாம். இது ஒரு மினி பேங்க் மாதிரி. இது அந்த பண்டைய காலத்துல துவங்கப்பட்ட இந்த சீட்டு நிறுவனம்ன்றது சேவிங்ஸ்ன்றது நம்ம நல்ல ஒரு இதை துவங்கி இருக்கிறாங்க. நம்ம இந்த சிட்ல போட்டுட்டோம்னாக்க நம்மளுடைய பணம் எடுக்காம இருக்க பட்சத்துல கடைசியில் எடுக்கும் போது இது ஒரு சேவிங்ஸா இருக்குது. அதுவே நமக்கு தேவையான பொழுது எடுத்துக்கும் பொழுது இது லோனாவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 விதமே சேர்ந்த கலந்ததான் சீட்டு. இந்த சீட்டை நிறுவனத்தை டிஎன்சி பெயர்ல நடத்திட்டு இருக்கிறதுக்கு நல்ல வாடிக்கையாளர் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இதுக்கு தலைவனா இருக்கிறதுக்கு உண்மையில பெருமைப்படுகிறேன். இந்த வளர்ச்சி இந்த இது தொடர்ந்து நடைபெற வேண்டும். உங்களுடைய ஆதரவு இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நல்ல உடம்பு வாய்ப்பு நன்றி கொடுத்தேன். அதான் சொல்றேன் இல்லைங்களா, பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள் கண்டிப்பா சரியான முறையில் கொடுக்க முடியாது. பதிவு செய்யப்படக்கூடிய நிறுவனங்கள் மாவட்ட பதிவாளரிடம் ஒரு 10 லட்சம் சீட்டு நடத்தணும்னாக்க அதை போய் டெபாசிட் பண்ணிடுறோம். யார் பேர்ல? மாவட்ட பதிவாளர் பெயர்லயே நடத்திட்டு இந்த 20 பேர்ல 25 நபர்கள் பதிவு செய்யப்படுறோம். ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு கொடுத்துடுறோம். இதை நீங்க ஆன்லைன்ல போட்டு பாத்துக்கலாம். ஆன்லைன்ல போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த நிறுவனத்துல எத்தனை குரூப் நடக்குது, அது எவ்வளவு தொகை நடக்குது, அதோட நிலைமை என்ன அப்படின்றது அது என்ன பொறுத்தவரை சீட்டு நிறுவனம் இது மாதிரி பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் கண்டிப்பா அதுக்கு இதுவரையிலும் ரெக்கார்ட் கிடையாது. எந்த நிறுவனம் இது மாதிரி ஏமாற்றத்திற்கு ஏன்னா அது சிஸ்டம் பக்காவா மாவட்ட பதிவாளர் கையில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கிறதுனால இது வராது. மற்றது நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, கோல்டு சமாச்சாரம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அது எப்படி நடத்துறாங்க? ஏன்னா மக்கள்கிட்ட இன்னைக்கு டைவர்ட் பண்றாங்க. நிறைய அதிக வட்டி கொடுக்குறேன்,
அது இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்துருப்பீங்க. நான் சினிமா துறையில சொல்றேன். முதல்ல ஆசையை தூண்டுறாங்க பாருங்க. தூண்டிட்டு மக்கள் வந்து சீக்கிரம் போயிட்டு நிறைய லாபம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நோக்கத்துல போறாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய பேர் வந்து அதை தவறுதலா நடத்திடுறாங்க. அது வேற. இந்த சீட்டு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் பொறுத்தவரை பாதுகாப்பானது. உங்களுடைய தொகை, உங்களுடைய பணம் வந்து பாதுகாப்பு இருக்கும். பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு தான் சொல்றேனே, உங்களுக்கு சினிமா பார்த்துட்டீங்க. சினிமால எவ்வளவு பெரிய இதெல்லாம் வந்து மக்களுடைய வந்து அந்த ஒரு இதை வந்து ஏமாற்றத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு செய்யறாங்க. அதை வந்து நம்ம ஏமாறாம இன்னைக்கு சோசியல் மீடியா, நீங்க வந்து நிறைய பேர் சோசியல் மீடியா வச்சிருக்கீங்க. நீங்க ஒரே ஒரு செகண்ட்ல ஒரு இது வந்து உலகம் பூரா பரவிடுது. அப்படி இருக்கும்போது எவ்வளவு விஷயங்கள் வந்து எப்படி ஏமாற்றப்படுகிறார்கள், எப்படி ஏமாந்தாங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருந்தது வந்து நிறைய பேருக்கு வந்து அவேர்னஸ் வந்துருச்சு. இப்ப அது மாதிரி ஏமாற்றல் குறைஞ்சு வந்துருச்சு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியானால எல்லாம் ஏமாற்றப்படுறவங்களும் அடையாளம் காணப்படுகிறார்கள், உடனே தெரிஞ்சிடறாங்க. அதனால வந்து கண்டிப்பா இதுல வந்து நம்ம அவேர்னஸ் வந்துருச்சு மக்கள்கிட்ட. இதை வந்து பதிவு செய்யப்பட்ட நேரத்துல பண்ணாக்க இதெல்லாம் வந்து இன்னும் இருக்கிறது டோட்டலா வந்து அவாய்ட் ஆகும். ஆசைப்பட வேணாம் யாரும். அதான் சொல்றேன் நான். ஏதாவது பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் வந்து நீங்க ஆன்லைன்ல போய் பாத்துக்கலாம். எந்தெந்த நிறுவனத்துல எத்தனை குரூப் நடக்குது, எவ்வளவு ஏடிஎம் சொல்ல பத்தியா 100 கோடி, மாதம் 100 கோடி, வருஷம் 1200 கோடி அப்படின்னு போய் அத்தனையுமே வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல போய் பார்க்கலாம். எந்த மட்டும் இல்ல, பதிவு செய்யப்பட்ட எல்லா நிறுவனங்களுமே போய் சிட் ஃபண்ட் லைன்ல போயிட்டு நீங்க ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாக்க அத்தனை கம்பெனி எத்தனை குரூப் நடத்துறாங்க, அதனுடைய மதிப்பு எவ்வளவு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுல எல்லாம் கம்ப்யூட்டர் ஓபன். சார் உங்களுக்கு பேங்க்ல 6% 7% சொல்றீங்க இல்லையா, அது வருது. சிட் ஃபண்டை பொறுத்தவரை 8% குறையாம வரும். 7 to 8%, அதிகபட்சம் 11, 12, 13% கிடைக்கும். ஒவ்வொரு குரூப்பை பொறுத்து. குரூப்ல வந்து அதிகமா வந்து முதல்ல எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னாக்க உங்களுக்கு டிவிடெண்ட் நிறைய கிடைக்கும். அது மாதிரி குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்க உங்களுக்கு நல்ல நல்ல டிவிடெண்ட் கிடைச்சிடும். எல்லாருமே எடுக்காத ஆளுங்க கடைசியில் எடுக்கிறாங்க, டிவிடெண்ட் குறையும். அது மாதிரி குறையும் போது எப்படி 8%, 9% கண்டிப்பா கன்ஃபார்ம் கிடைக்கும். இதை பொறுத்தவரை அப்படி இல்லை. வெளிப்படைத்தன்மை ஒவ்வொரு மாசம் ஏலம் விடுறோம். ஏலம் விட்டு யாரு ஏலம் எவ்வளவு கேட்டாங்க போல எல்லாமே பதிவு செய்யப்படுறோம். அத்தனையுமே மினிட்ஸ் மூலியமா மாவட்ட பதிவாளர் ரீச் பண்ணி ஆகணும். ஒவ்வொரு முறையும் ஏலம் விடும்போது யார் ஏலத்தை கலந்துக்கிறாங்க, யார் இதுல முதல் ஏலத்துல எடுத்துட்டாங்க, 2வது ஏலம் எவ்வளவு போச்சு, 3வது எவ்வளவு போச்சு, அத்தனையுமே வந்து வெளிப்படைத்தன்மை இருக்குது. அதனால இதுல வந்து நல்ல நிறைய பேர் வந்து சீட் எடுக்கக்கூடிய இருந்தாங்கன்னாக்க டெஃபினட் டிவிடெண்ட்ல 13% கிடைக்கிறது பாய். நிறைய பேர் இதான் கேட்கறாங்க. சிட் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய வாடிக்கையாளர் கேட்கக்கூடியது நீங்க தான் இது சொல்றீங்களா, அதேதான் சார். இது எப்போ மினி பேங்கா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ என்பிஎஃப்சில பண்ண ஆரம்பிக்கலாம்னு உண்டான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது வந்து பேங்கை பத்தி திங்க் பண்ணுவோம். ஏன்னா இன்னைக்கு வந்து சார் கண்டிப்பா பேங்க்ல எல்லா பேங்க் இருக்கிற மாதிரி தான். நமக்கு என்ன வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்ல பார்த்தீங்களா, 1 லட்சம் வாடிக்கையாளர் ரீச் ஆயிருக்குனாங்க கண்டிப்பா பேங்க் தோணுனா உடனே அத்தனை பேருமே பேங்க்ல வந்து அக்கௌண்ட்ஸ் வச்சுக்குவாங்க. அத்தனை பேருக்கு வசதியா இருக்கும். எல்லாருமே வசதி. இப்ப வந்து நாங்க கொடுக்கக்கூடிய சீட்டு தொகை வந்து அடுத்த பேங்க்ல போட்டு டிடிஓ இல்ல செக்கோ கொடுக்குறோம். இப்ப இன்னொரு பேங்க் ஆரம்பிச்சு எங்க பேங்க்ல எடுத்துக்கலாம். அதனால வந்து நல்ல வசதி, வாடிக்கையாளர்லாம் பயன்படுத்துவோம், நம்பிக்கை ஏற்பட்டு. நாம்ஸ் கண்டிப்பா ஆர்பிஐ நாம்ஸ் அதான் செய்ய முடியும். நான் தனியாலாம் பண்ண முடியாது. ஆர்பிஐ நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க எதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி. அந்த ஆர்பிஐ நாம்ஸ் படி தான் செயல்பட முடியும். சார் ஜிஎஸ்டி 18% இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எங்களுக்கு இதுதான். நாங்க போய் எங்களுடைய நிதி அமைச்சர் அவர்கிட்ட போய் பார்த்து எங்களை பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லி கேட்டது என்னன்னாக்க, சார் பேங்க்ல வங்கியில வந்து டெபாசிட் பணத்தை வாங்கிட்டு லோனை கொடுக்குறீங்க, அதே செயல் தான் சிட்டில் நடக்குது. பணத்தை போட்டு இறுதியா எடுக்கிறவங்க டெபாசிட் மாதிரி, அதுல முதல்ல எடுக்கிறோம் லோன் மாதிரி, அதே செயல்பட தான் செய்யறோம். அதே நிதி தன்மை தான் பண்ணுது. இதுக்கு ஏன் ஜிஎஸ்டி போடுறீங்க, இதுல வந்து நடுத்தர மக்கள் எல்லாம் பாதிக்கிறாங்கன்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சிருக்கிறோம். நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வச்சிருக்கிறோம். ஆமா ஆமா, அசோசியேஷன் மூலியமா போய் மேடத்தை பார்த்து கொடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இதுவரையில வந்து 13 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. லெட்டர் கடிதத்தின் மூலியமா வந்து நிதியமைச்சர் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நடுத்தர மக்கள் பாதிக்கிறாங்க, அவங்க வந்து நீங்க சிட் ஃபண்ட்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை எடுத்துருங்க இல்ல குறைத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இருக்காங்க. சார் எங்களுது 50 கிளைகள் தான் சார் எங்களுது. இதோட 46 கிளைகள் வந்துருச்சு. மதுரை, திருச்சி தான் இறுதி ஆரம்பிச்சோம். இன்னும் ஒரு 4 கிளைகள் ஆரம்பிச்சுட்டு 50 கிளைகள் தான் எங்களுடைய இலக்கு. தமிழ்நாட்டோடு வெளியே போக மாட்டோம். தமிழ்நாட்டில் மட்டும் தான் நாங்க செயல்படுவோம். சார் அதான் சொல்றேன் இல்லையா, 10 லட்சம் வாக்காளர்கள் வந்து நம்ம வாடிக்கையாளருக்கு ரீச் ஆயிருக்குது. 1 லட்சம் சக்சஸ்ஃபுல் வாடிக்கையாளர் நேரடியா பணத்தை எங்க கையில வாங்கினவங்க 1 லட்சம் வாடிக்கையாளர் இருக்கிறாங்க. இப்ப நாங்க வந்து 100 கோடி சொல்றோம் இல்லைங்களா, வருஷம் 1500 கோடி. இது வந்து 5000 கோடிக்கு சமமானது. 5000 கோடி டர்ன் ஓவர் பண்ணி ஆகணும். இப்ப கமிட் ஆன வாடிக்கையாளர்களை வந்து
5000 கோடி கலெக்ட் பண்ணணும், 5000 கோடி கொடுக்கணும், இந்த நம்பிக்கையை வந்து பெறணும். இறுதி வரல கடைசி சீட்டுல எடுத்துக்கணும் கொடுக்கணும்ன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பொறுப்புல இருக்கிறோம். இதுதான் நாங்க சம்பாரிச்சது. நல்ல வாடிக்கையாளர் செஞ்சிருக்கோம். எங்களுக்கு வந்து 62% 1% கஸ்டமர் எங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. கல்வி கொடுத்துட்டு இருக்கிறோம். தருமபுரியில விஜய் வித்யாலயா என்ற பள்ளிக்கூடத்தை நடத்திட்டு இருக்கிறோம். அன்றைக்கு வந்து 87ல வந்து 150 மாணவர்கள் வந்து சேர்ந்த பள்ளிக்கூடம் இன்னைக்கு 32,000 மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் என்னுடைய கிருஷ்ணகிரி பள்ளிக்கூடமும் என்னுடைய தருமபுரி பள்ளிக்கூடமும் 1 கோடி ரூபாய் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு +2 முடிச்சுட்டு போறோம்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அந்த முதல் நிலையில் இருக்கும்போது அதே மாதிரி வாழ்க்கை தரத்துல வந்து ரொம்ப வந்து கிராம பகுதியில சிங்கிள் பேரண்ட் சொல்லுவோம். அவங்களுடைய பேக்ரவுண்ட் ரொம்ப குறைய இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கிக்கலாம். இவங்க முடிச்சுட்டு போனோம்னா +2 படிக்கிறது நீட் எக்ஸாம் இருக்குது, அதுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து எங்களுடைய ட்ரஸ்ட் மூலமா செய்யறோம். விஜய் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலமா தொடர்ந்து செய்துட்டு இருக்கோம். வெரி குட். சொல்லுங்க. வெரி குட். சார் இது வந்து நான் உங்களுக்கு பேசுறேன், நான் கண்டிப்பா பேசுறேன். இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன். இல்ல சொல்லி சார் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் சார். இல்ல சொல்லிடுறேன் சார். இது சார் இந்த சொல்லிடுறேன். இந்த சிட் ஃபண்ட்ல பணம் போறது பொதுமக்களுடைய பணம். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கேட்கறது கேள்வி கரெக்ட் தான். பொதுமக்கள் பணம் வந்து எல்லாம் பாதுகாப்பா இருக்குன்றதுக்காக நடைமுறை வச்சிருக்கிறோம். பேங்க்ல இருக்கிற மாதிரி எம்ஓடி பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளவு வேல்யூ சொத்துனாக்க வரணும். ஏன்னா 5 கோடி வரை சிட் நடத்தணும். இன்னைக்கு பேங்க்ல போய் இன்னைக்கு போய் 1 கோடி வாங்க முடியுமா, 50 லட்சம் வாங்க முடியுமா? அதுக்கு எவ்வளவு நாம்ஸ் இருக்குது. அதனாலதான் வந்து இன்னைக்கு பெரிய சிட்ல ஜாயின் பண்றாங்கனாக்க எங்களுடைய நாம்ஸ் வந்து பேங்கை காட்டிலும் மிகவும் குறைவானது. அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் மிக விரைவான அளவுல ஒரு பணம் கிடைக்கும். குறித்த நேரத்தில் சரியான தேதியில பணத்தோட போகலாம் அப்படின்றது சீட்ல இருக்கக்கூடிய பெரிய பெனிஃபிட். அதனால எல்லாரும் சீட்டுக்கு வந்து இப்ப வர ஆரம்பிச்சுட்டாங்க. பேங்க்ல இருக்கக்கூடிய நடைமுறை விட சீட்ல இருக்கிற நடைமுறை ரொம்ப குறையுது. ஆனா பாதுகாப்பானது. பொதுமக்களுடைய பணம் அத்தனையும் பாதுகாப்பானது. அதை பாதுகாக்கிறதுனால தான் 60 ஆண்டுகள் வளர்ந்து வந்திருக்கிறோம். இதனை வாடிக்கையாளர் கொண்டிருக்கிறோம். நன்றி சார்.